அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் அதிசயமான தூய நாமத்தில் ஆசீர்வாதத்துக்கும் ரட்சிப்புக்கும் அழைக்கப்பட்ட தேவஜனங்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வேத சத்தியத்தை வாசியுங்கள். ஆவியானவர் உங்களை வழி நடத்துவதை காண்பீர்கள். தேவன் உங்களோடு அடையாளங்கள் வழியாக பேசுவதை நீங்கள் அறிவீர்கள். எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் எங்கேயாகிலும் சரி, படிக்கிற இடமோ, வேலை செய்கிற இடமோ, தொழில் பண்ணுகிற இடமோ, வீட்டிலேயோ எங்கேயோ தேவ சமூகத்தை நோக்கி முழங்கால் போட்டு ஜெபிப்பதில் வாஞ்சையாயிருங்கள். எல்லாவற்றையும் தேவன் மாற்றி காட்டுவதை நீங்கள் காண்பீர்கள். 71ஆம் சங்கீதத்தில் 6வது வசனத்தை பாருங்கள். தாவீது தன் வாழ்க்கையில் தேவனுடைய மகத்தான நடத்துதலையும் தேவனுடைய தெரிந்தெடுப்பையும் தேவன் அவர் வழியாக மகத்தான காரியத்தை இஸ்ராயல் தேசம் முழுவதற்கும் செய்ததையும் தாவீதை கொண்டு எதிரிகள் எல்லாரையும் தேவன் நிர்மூலமாக்கினதையும் தாவீதின் சந்ததியாம் இஸ்ரவேலர்களை இன்றைக்கும் ஜெயமுள்ளவர்களாக தேவன் நடத்தியதையும் கண்டு தாவீது இந்த மகத்துவமான இந்த தேவனுடைய கிருபை எனக்கு எங்கிருந்து எப்போது ஆரம்பமானது என்று சொல்லுகிறார். 71ஆம் சங்கீதத்தில் 6வது வசனம், நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். பார்த்தீர்களா? தாவீது பிறந்து கருத்து தெரிந்த போது இந்த சத்தியம் அவருக்கு தெரியாது. ஆனால் 7 அண்ணன்களையும் தேவன் தள்ளிவிட்டு 8வது பையனான தாவீதை 17 வயதில் ஆடு மாடு மேய்க்கிற வனாந்தரத்தில் சாணிகளோடு நடந்து தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து ஆடு மாடு மேய்க்கிற சாணிகளோடு இருந்த தாவீதை தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாக பிரித்தெடுத்து அபிஷேகித்தாரே, அன்றைக்குத்தான் தெரிந்தது தாவீதுக்கு, என் தேவனாகிய கர்த்தர் என்னை என் தாயின் கருப்பையில் இருக்கும்போதே அவருக்கென்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். என் தாயின் வயிற்றை விட்டு நான் பிறந்த போதே அது முதல் என் கர்த்தராகிய தேவன் அவருடைய தேர்ந்தெடுப்பின் திட்டங்களுக்காக இஸ்ரவேலின் ராஜாவாய் நான் இருக்கும்படி என்னை என் தாயின் கருவிலிருந்து நான் வெளியில் பிறந்து வந்தவுடனே என் கர்த்தர் என்னை நடத்தி இருக்கிறார். இதோ இப்பொழுது நான் அதை அறிந்து கொண்டேன். ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக என் கர்த்தராகிய தேவனையே நான் நாடுவேன், தேடுவேன், அவர் முகத்தையே நான் பற்றிக்கொள்வேன், அவர் பாதத்தையே பற்றிக்கொள்வேன் என்று சொல்லி இறுதி வரைக்கும் தாவீது வாழ்ந்தார். ஆகவேதான் தாவீது சொன்னார் 119ஆம் சங்கீதத்தில் 72வது வசனம், கர்த்தாவே நீர் எனக்கு தங்க கட்டிகளை கொடுத்திருக்கிறீர், வெள்ளி கட்டிகளை கொடுத்திருக்கிறீர் மகாராஜாவான பிறகு. ஆனால் அதிலும் மேலாக நீர் எனக்கு மோசே வழியாய் கொடுத்த நியாயப்பிரமாண வேத புத்தகம் இருக்கிறதே, அது எல்லாவற்றுக்கும் மேலானது என்று தாவீது சொன்னார். என் அன்பானவர்களே, தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த உலகிலே எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தராகிய இயேசுவையே மேலாக கருதுவார்கள். தேவனுடைய வார்த்தையை மேலாக கருதுவார்கள். தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த கர்த்தருடைய சித்தத்தை செய்வதில் வைராக்கியமாக இருப்பார்கள். இதைத்தான் தாவீது இன்றைக்கு உங்களுக்கு நமக்கு சொல்லுகிறார். 27ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தை பாருங்க. நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அது என்ன? நான் தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, நான் தேவனுடைய வேதத்தை எப்பொழுதும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, என் வாழ்நாள் எல்லாம் நான் தேவனுடைய ஆலயத்தில் இருப்பதையே நாடுகிறேன் என்றார் தாவீது. அரண்மனையில் இருப்பது பெருமையாக அல்ல, தேவனுடைய ஆலயத்தில் இருப்பதே எனக்கு பெருமை, அதுவே என் வாஞ்சை, வாழ்நாளெல்லாம் இருக்கணும்னு சொன்னார். இதனால தேவனாகிய கர்த்தர் தாவீதை தாயின் கருமுட்டையிலிருந்து தெரிந்து கொண்டார். தாவீதை அவர் பிறந்ததிலிருந்து தேவன் நடத்தினார், உயர்த்தினார். மகிமையான ராஜ்யத்தின் மகாராஜாவாக உயர்த்தியதன் விளைவு தாவீது தேவனுடைய மகிமையை தேர்ந்தெடுப்பை உயர்த்துகிறார். இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில கூட அற்பமான இடத்திலிருந்து உங்களை நம்மை தெரிந்து கொண்டார், தூசியான இடத்திலிருந்து உங்களை நம்மை தெரிந்து கொண்டார்.
பைத்தியமான இடத்திலிருந்து நம்மை, பலகீனமான இடத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டார். தரித்திர குழியில் ஒரு காலத்தில் நாம் இருந்தோம். நம்மை ஆண்டவர் இயேசு அங்கிருந்து தான் தெரிந்து கொண்டார். ஜீவிய காலமெல்லாம் அந்த தெரிந்தெடுப்புக்கு கோடி கோடி நன்றி சொல்லி நாமும் வாழ வேண்டும் அல்லவா? இந்த வருஷத்தில் அப்படித்தான் எங்கும் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் வாழ்வோம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, தாழ்மையிலிருந்து அழைத்தீர், தூசிலிருந்து அழைத்தீர், சாம்பலிலிருந்து அழைத்தீர் என்று கோடி கோடியான பேர் சொன்னாலும், தாவீது, என் தாயின் கருமுட்டையிலே என்னை நீர் தெரிந்து கொண்டீர், என் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே பிறந்தவுடனே என்னை நீர் தெரிந்து கொண்டதை நிச்சயப்படுத்தினீர், என்னை நடத்தினீர். இன்றைக்கு உம்முடைய திட்டத்தின்படி என்னை மகாராஜாவாய் உயர்த்தினீர். நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று உமது மகத்துவ தேர்ந்தெடுப்பை சொன்னாரே, அப்படி நாங்களும் வாழ அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.